ஸ்ரீமத் பாகவதம் 13ஆம் அத்தியாயம் ஜெய விஜயர்கள் பெற்ற சாபம். மேலும் விதுரருக்கு மைத்ரேய முனிவர் கூறியருளினார். பிரம்மகுமாரர்கள் சனகாதி முனிவர்கள் நால்வரும் பகவானை தரிசிக்க வைகுந்தம் சென்றனர். பகவானுடைய குண வைபவங்களையே ஆனந்தமாக கானம் செய்கின்ற மகான்களே அங்கு செல்ல இயலும். முனிவர் நால்வரும் வைகுந்தத்தில் கிரீட குண்டலங்களையும் பல வகை ஆபரணங்களையும் வன மாலையையும் தரித்து கதாயுதத்தை கையில் ஏந்தி நின்று கொண்டிருக்கின்ற இரு துவார பாலகர்களை கண்டனர். அவர்கள் முனிவர்களை கை பிரம்பினால் தடுத்து நிறுத்தினர். அவ்வாறு தடுத்தவர்கள் மீது கோபம் கொண்டு பாபிகளான காமம், குரோதம், லோபம் என்ற 3 சத்துருக்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பூலோகத்திற்கு செல்ல கடவீர் என சபித்தனர். உடனே துவாரபாலகர்கள் முனிவர்களின் பாதங்களில் விழுந்து மன்னிக்க வேண்டினர். அச்சமயம் அங்கு பகவான் ஸ்ரீதேவியுடன் சனகாதி முனிவர்களுக்கு காட்சியளித்தார். முனிவர்கள் பரமானந்தம் அடைந்து எம்பெருமானை தரிசித்தனர் மற்றும் துவாரபாலகர்களாகிய ஜெய விஜயர்களை சபித்ததற்காக மன்னிப்பு வேண்டினர். அப்போது பெருமான், ஜெய விஜயர்கள் எனது பார்ஷதர்களே என்றாலும் தண்டனைக்குரியவர்களே, உங்களை அவமதித்ததை நான் பொறுக்க மாட்டேன். எனவே அவர்கள் தண்டனையை அனுபவிக்கட்டும் என்றார். அப்போது பகவான், இந்த சாபம் தன்னாலேயே ஏற்படுத்தப்பட்டது. அவர்கள் அசுர பிறவியை அடைந்து என்னை துவேஷித்து விரோத பாவத்தால் என்னையே நினைப்பதாகின்ற யோகத்தை செய்து மறுபடியும் என்னையே வந்தடைவர் என்றார். பின்னர் சனத்குமாரர்கள் பகவானை பலம் வந்து வணங்கி விடை பெற்று ஸ்ரீஹரியின் குண கீர்த்தனங்களை ஸ்மரணம் செய்து கொண்டே சென்றனர். பகவான் ஜெய விஜயர்களை நோக்கி, முனிவர்களை அவமதித்ததன் பலனை அனுபவித்து மறுபிறவியில் துவேஷ புத்தி உடையவனாக இருந்து என்னையே நினைத்து சீக்கிரமாகவே என்னை வந்து அடைவீர்கள் என்று கூறினார். ஜெய விஜயர்கள் கஷ்யப முனிவர், திதி தேவி தம்பதியருக்கு ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு என்று பிறந்து பகவானால் முறையே வராக அவதாரம், நரசிம்ம அவதாரங்களில் கொல்லப்பட்டு வைகுந்தம் அடைந்தனர். 13ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.